ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து எல்லோரும் கேரக்டருக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம கமரு வந்து ரெமோ தானே. ஸோ ரெமோ ஸ்லாங்லேயே வந்து எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு அரோரா கிட்டலாம் பேசாமல் இருக்கணும், நான் நார்மலாக தான் பேசுவேன், என்னோட மைண்டில் எந்த ஃபீலிங் கிடையாது. இப்போ அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து இப்போ கமரு இருக்கா. ஸோ இதே மாதிரி கமரு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே ஸ்டேபிளில் இருந்தால் நல்லாயிருக்கும். எனிவே கமரு வந்து அரோரா கிட்ட வந்து ரெமோ ஸ்லாங்கில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு நல்லா இருங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா கமருதீன்னு ஃப்ரெண்டு இருந்தால் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, இருந்தா இல்லை இருந்தாங்க, இப்போ நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து திருப்பி பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் சிரிச்சிட்டே இருன்னு சொல்லிட்டு கமருதீன் கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து போதும் போதும் நீங்கள் ஷட்டரை மூடிட்டு போங்க அப்படின்னு கமரு சொல்கிறாங்க. நீங்கள் பழைய நினைவுகளோட கமருதீனோட ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேமில் விளையாடுற மாதிரி வாழ்க்கையில் விளையாடாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு கமருதீனை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் கமருதீன் உனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சவன் ஆகிட்டான், ஒரு நைட்லேயே வந்து என்னமா ஆயிடுச்சு உனக்கு அந்த மாதிரி இருந்தது. அப்போ இவ்வளோ நாளாக நீ காமிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து நாடகம் தானே. பாரு செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க அரோராவை. ஸோ அதில் வந்து இந்த அம்மாவுக்கு எதுவும் புரியலை, என்ன நான் எந்த ஸ்டேஜில் இருக்க போகிறேன், இல்லைனா இனிமேல் எப்படி என்னோடய ஆட்டம் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அரோரா செம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. கடைசியில் சரி நம்ம விக்டிம் கார்டு மோடி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இதுலேருந்தே பச்சையாக தெரியுது அரோரா கமருதீனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பாரு செம்ம ப்ளே பண்ணி இந்த கேமை வந்து முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கே முடிச்சிடுறான் இந்த முக்கோண காதல் கதைன்னு சொல்லிட்டு பாரு வந்து நேற்று அந்த டிசிஷன் எடுத்ததுனால இப்போ அரோராவுக்கு வந்து என்னோட ஆட்டை எப்படி ஆடுறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. ஸோ கமருதீன் கிட்ட பேசுகிறதா பேசாமல் இருக்கிறதா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து கமருதீனை வந்து நீங்கள் ஷட்டரை மூடிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க.